சொந்த ஊர் உங்கள் பேர்? என் பேர் அசோகனுங்க. என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அரூர். நான் ஒர்க் பண்ணது எல்லாமே திருப்பூர். அது நான் 20 வருஷமாக பேங்க்கில் ஒர்க் பண்ணேன். பேங்க்கில் இருந்து அப்புறம் தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வெளியில் வந்தேன். இந்த பேங்கிங் லைனில் போயிட்டுருக்கும்போது எனக்கு ஒன்றும் அது ரொட்டீனாக போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில இதனால் சூழ்நிலைக்காக கொஞ்சம் மாறிட்டேன். வெளியூர் போகிறது, வெளிநாடு ஃபாரின் போகிறது, அந்த மாதிரி போகும்போது சின்ன சின்ன அடிக்ட்டு மாதிரி ஆகிட்டேன். அதிலிருந்து இப்போ வெளியே வர முடியல. 2 வருஷமாகவே வெளியே வர முடியல. அப்புறம் அது டிசீஸ் மாதிரி உடம்பு ப்ராப்ளமாக ஆரம்பிச்சிச்சு. நானும் அங்கங்கே வைத்தியம் ஜாண்டிஸ் தான் ஓப்பனாக சொல்லணும். ஜாண்டிஸ் வந்தது. அப்புறம் வயிறுலாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிது சாப்பாடுனால இஷ்யூஸ்னால. அதுக்கப்புறம் தான் வேறு சென்னை அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே போய் பார்த்தேன். அங்கே போய் பார்க்கும்போது ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லைன்னு அவங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது இப்படி ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி, காப்பாற்ற முடியாதுன்னு ஓப்பனாகவே. நானே எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி இருந்தது, கேன்சர் இருந்தது. அவருக்கு கூட எங்கள் அப்பாவுக்கு கூட அந்த டாக்டர் அப்படி சொல்ல, கற்பகம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். அந்த டாக்டர் கூட டைரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஆயிடுவீங்கன்னு சொல்லுது. என்னை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி அப்பாவுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருப்பார் அப்படி தான் சொன்னாங்க தவிர டைரெக்டாக என்கிட்ட சொல்லுது. ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இந்த மொத்தம் 6 ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். 6 ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், அதாவது நாட்டு வைத்தியத்தோடு சேர்த்து 6 இடம் போய் பார்த்துட்டேன். 6 இடத்துல எனக்கு சாட்டிஸ்ஃபைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிகிரிஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு இதாகவே போகல. அப்படி கொஞ்சம் போயிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 2 டைம் பார்த்தேன். அப்புறம் சித்தா போனேன், அங்கங்கே நாட்டு வைத்தியம் போனேன். எதுவுமே எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உடம்பு இறச்சிக்கிட்டே தான் போயிட்டு இருந்ததை தவிர அந்த வலி நின்னப்பாடு இந்த வலி இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த டைம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண டைம் மாதிரி 10 to 6 நைட்டு 10 to 6 கம்பல்சரி நான் முடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். தூங்கவே மாட்டேன். ஆமாம், ஒரு டைம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். என் ஒய்ஃபும் சொல்லுவேன், எப்போ விடியும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம், எப்போ விடியும் எடுத்து டக்குன்னு. அதுவும் செல்லு என்கிட்ட இல்லைன்னா என் ஒய்ஃபுக்கிட்ட இருக்கும், டைம் என்ன அதையும் தூங்க விட மாட்டேன். வேலை எழுப்பி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை என்ன இப்போ தான் டைம் கேட்டீங்க, அதுக்குள்ளே டைம் கேட்குறீங்கன்னு. அப்படி இருந்தால் அந்த 6-7 மணி ஆனப்புனா தான் மைண்டே நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக யாராவது பேசும்போது கொஞ்சம் அந்த வலி நிற்கிற மாதிரி தெரியும். திரும்பி அதே எஃபெக்ட் தான், அதே தூக்கம். ஒரு எந்திரிச்சியே அவ்வளோ கொஞ்சம் தூரம் போகலான்ற இது கூட வர உட்காந்துடும், படுக்கணும் அப்படிதான். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த வைத்தியர்கள் ஒரு மனசு விட்டு எழுதிருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதை நான் படிக்கல, என் ஒய்ஃபு தான் படிச்சுது. படிச்சுட்டு எனக்கு அதை அப்படியே ஷேர் பண்ணிச்சு, என் செல்லுக்கு ஷேர் பண்ணிச்சு. ஷேர் பண்ணும்போது என்னடா நைட்டு ஒரு 3 மணிக்கு ஷேர் பண்ணிச்சு. நான் முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் இல்லை 3 மணிக்கு ஷேர் பண்ணோம்னால அதை நானே எடுத்து பொறுமையாக உட்காந்து படித்தேன். எல்லாமே படிக்கும்போது நான் எழுதுன மாதிரி எனக்கு அந்த வலியினுடைய வேதனை எல்லாமே அவர் எழுதுன மாதிரி தெரிஞ்சது. எனக்கு அப்பயே மைண்டில் ஒரு கிளிக் ஆச்சு. என்ன இது திருப்பி ஒரு டைம் படிச்சுட்டு ஸ்பீடாக படிச்சுட்டேன். திரும்பவும் ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி ஃபஸ்ட்டு இப்படி செல்லை வச்சு பொறுமையாக எல்லாமே படிச்சுட்டு வந்தேன். படிச்சுட்டு வந்ததில் 99% என்னுடைய சூழ்நிலையாக இருக்கும். சரி. அப்படின்னும் போது அது என்ன புரிஞ்ச ஒரு என் ஒய்ஃபு அவர் தெளிவாக சொல்கிறோம், உங்களுடைய அனுபவத்தை அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு பாருங்க. நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பூரா அவர் அனுபவிச்சிருக்காரு. அங்கே போய் அவர் சொல்லியிருக்காரு, எந்த இடம் என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு நம்பர் இருந்தது கீழே, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு எல்லாமே ஸ்டெப் எடுத்தது பூரா என் ஒய்ஃப் தான். எல்லாம் எடுத்து சரின்னு வாங்க போகலாம். எனக்கு அப்பயும் கான்ஃபிடென்ட் இல்லை. கான்ஃபிடென்ட் எனக்கு அப்போ இல்லை. ஆனால் இறப்பை ஏற்கிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க. அது நான் எல்லாமே எனக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீ இறந்துருவான்னு சொல்கிறாங்க, இவ்வளோ கேஷுவலாக இருக்கிற. எங்கள் அண்ணனே கேட்டார், பயமா இல்லைடா அவனுக்கு அப்படின்னு. ஒய்ஃப்லாம் கேட்கல, அவள் கடவுள் இருக்காரு பார்த்துக்குவார் அப்படின்னு தான் ஒய்ஃப் சொன்னாங்க. இப்போ அவனுக்கு பயமே இல்லையடா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட கேட்டாங்க ஒரு சிலர், ஏன்டா உடம்பு இப்படி ஆயிடுச்சு, சரி எல்லாம் அப்படி சொல்கிறாங்க, உனக்கு அந்த பயமே இல்லை. எனக்கு என்னன்னு தெரியல, சாகிறவங்களுக்கு அந்த பயம் வராதா என்னமோ தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு நானும் மற்றவங்க ஒரு சின்ன உடம்பு நீங்கள் உட்காந்துருக்கும் போதே நீங்கள் அது தயாராகிட்டீங்க. தயாராகிட்டேன். அதான் அதை உணர்ந்தேன்னா
அதுக்கு பிறகுதான் சரி உங்களுக்கு தனியாக உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக வர வச்சு சில விஷயம் ஆமாம். பேசுறது. எனக்கு ஆசை எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்கே இல்லைடா. நாளைக்கு சாவாம அவன் அது ஓப்பனாகவே என்கிட்ட சொல்லுவாங்க, இன்றைக்கும் ஆகலாம், நாளைக்கும் ஆகலாம், எப்போ வேணாலும் ஆகலாம். அதான் 6 நாள் இருங்கன்னு சொன்னவங்க அன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி விட்றாங்க ஹாஸ்பிட்டலில், இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். சரி, அதனால் நானே மனசு எனக்கு ஒரு பொட்டு கூட என்ன இந்த காடு எல்லாம் செட்டில் பண்ணணும், பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் செட்டில் பண்ணி விட்டு போயிடணும், அது வரைக்கும் இருந்தால் போதும், போய் கையெழுத்து 2 கையெழுத்து போட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் சேவ் பண்ணி விட்டு போயிடலாம், அது மட்டும்தான் மைண்டில் ஓடிச்சா தவிர இதை பற்றி சரி நம்ம முடிவு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நான் கஷ்டம். நீங்கள் சொல்லும் போது கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது பாதிச்சிருச்சு அதுனால சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம அதனால பெருசாக சரி, அது நீங்கள் எனக்கு ஓப்பனாக சொன்னது எனக்கு சந்தோஷம். ஒரு இந்த மாதிரி இருந்து பார்த்துக்கலாம், ஸ்கேன் வரைக்கும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களா, அதில் எனக்கு பயங்கர சந்தோஷம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன். அது இல்லாமல் அதிகமாக எதுவும் பேசலாம். நீங்கள் மற்றவங்க வந்து பயங்கரமாக பேசுவாங்க. இப்போ கடைசியாக லாஸ்ட்டாக பார்த்த இடம் ரொம்ப மனசு விட்டு, அதில் எனக்கு ஏற்கனவே மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த கடைசியாக போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்குன்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணதே கிடையாது. என் பிறந்ததில் இருந்து இது வரைக்கும் மீறி போனால் ஒரு 5000 செலவு பண்ணுவோம். ஒரு நாள் பெட்டில் இருக்கும். 10,000க்கு மேலே நான் செலவே பண்ணது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணது சென்னையில் தான். அதுக்கப்புறம் 22 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு சித்ரா சர்ச் பண்ணிகிட்டே இருந்த ஒய்ஃப். அவள் இது பண்ண தான் அவள் தான் எடுத்து கொடுத்து அவள் தான் எனக்கு கூட்டிகிட்டு வந்து பேசும்போதே அவள் வெளியே போய் சொல்லிட்டா கரெக்டாக, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆகும், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நீங்கள் பழைய அசோக்காக வருவீங்க அப்படின்னு தெளிவாக சொன்னேன். எனக்கும் அதில் என்னென்னா, இங்கேருந்து நான் அங்கே போயிட்டு அந்த நேரம்லாம் எனக்கு வலித்தேன். 3 மணின்னு சொன்னால் 3 மணிலாம் நான் யார்கிட்டையும் பேசவே மாட்டேன். 2 வார்த்தைக்கு மேலே பேச மாட்டேன். வலியே இருக்கும், வலியும் பேசவே மாட்டேன். நாக்கெலாம் வரன்றோம், தண்ணி ஒரு தவளையே தண்ணி தான் இருக்குது, நாக்கில் மட்டும் நான் வச்சுக்குவேன். குடிக்கவும் முடியாது, குடித்தா வயிறு ரொம்ப அவதிப்பட்டு தான் வந்தேன். அந்த ஃபஸ்ட்டு நாள் ட்ரீட்மெண்ட்டு நான் பெருமைக்காக சொல்ல, எதுக்காக நான் சொல்ல, என் மனசில் நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். அந்த ஒரு நாள் நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். நானே நீ காலையில் கூட யோசனை பண்ணேன், இது சக்தியா இல்லை மருந்தா, எனக்கு இது கன்ஃபியூஸ் இன்னமும் இருந்துருக்காரு. இது எனக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் போய் உட்காந்து என்ன பெருசாக ஒன்றும் ட்ரிப்பேருங்கள, ஒன்றும் பெருசாக அதை இதையும் பண்ணி எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கல, எதுவுமே பண்ணலை. ஆனால் அங்கேருந்த வலி எனக்கு இல்லையே. ஏன் இல்லை, வீக்கம் இருக்கிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு வீக்கம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். என்னடா இது சுத்தமாக ஒரு எஃபெக்டும் இல்லை. நெட்டாக மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு வழியும் இல்லை. தூங்குனதே எனக்கு நேற்று 3 மாதத்தில் நான் தூங்குனதே நேற்று தான். இவன் நீங்கள் எழுப்பினது போது எந்திரிக்கிறது இதுதான் எழுப்புறதுக்கு எனக்கு ஃபஸ்ட் ரிங்கே இதாகிடுச்சு. சரி, இங்கே அடிக்குதான், எந்த சைடு அடிக்குதுன்னு தெரியல. இல்லை அவன் கூட வந்தவர் எந்திரிச்சு திறப்பாருன்னு நினச்சி நானும் விட்டேன். 2வது அடிக்கும்போது தான் நானே எந்திரிச்சிட்டேன். எனக்கு அதுதான் ஒரு நார்மல் வாழ்க்கைக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. எப்பயும் எந்திரிச்சு இது பண்ணுற மாதிரி ஒரே நாள் தான். அந்த ஒரு நாளில் எனக்கு அந்த அளவுக்கு என்ன உடம்பை தேத்தணும், அதுதான் இப்போ வேலை நம்மளுக்கு. ஆமாம், மெயினாக உடம்பு தேத்தணும். எனக்கு மனசு தேர்த்திட்டேன், தேத்தணும், அவ்வளோ. எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஒய்ஃபும் காலையில் கூப்பிட்டு தான் பேசினாப்புல, சந்தோஷம் வரோம், இன்னும் 2 நாளில் திரும்பி வந்தாட்டேன், அந்த ஒரு வாரம் இருக்கேன் அப்படின்ச்சு. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. அது கடவுளா இல்லை நீங்களா இல்லை மெடிக்கலா என்னன்னு மெடிக்கல் மிராக்கல்னு சொல்கிற மாதிரி இது கொஞ்சம் நமக்காக தான் எல்லாம் பச்சையாக இருக்குல்ல, எல்லாமே வந்து நமக்காக தான். அதை எடுத்துட்டா எல்லாமே சரியாயிடும். நமக்கு வரக்கூடிய அந்த நோய்களை தீர்க்கிறதுக்கு தான் மற்ற எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. சரி. இல்லை, இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு புது அனுபவம் தான். நான் ஆக்சுவலாக கடவுளை மேக்ஸிமம் என் ஒய்ஃப் வந்து உலகமே கடவுள். நான் சின்ன வயசில் வந்து மனைவியை பார்க்கும்போது அங்கே உட்காந்துருக்காங்க. நான் நேற்று வந்து வாழைத்தாயை பற்றி அவங்க வாங்கன்னு சொல்லி நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன். சரி. அவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு எழுதி முடிச்சிட்டேன். அதை எழுதி முடிச்சுட்டு நான் யதார்த்தமாக அடுத்த வாழ்க்கைக்கு போயிட்டேன். சரி. நான் உட்காந்துருக்கும்போது அவங்க மனைவியை பார்க்கும்போது அவங்கள பார்த்த மாதிரி இருந்துச்சு. நம்ம முகத்தில் அவங்க முகம் அப்படி இருந்தது. இதுவரை நான் யாரையும் அப்படி பார்க்கல. முதல் முறையாக பார்க்கும்போதே அவங்க முகம் அவங்க மனைவி முகத்தில் அப்படி இருக்கு. சரி.
சரியா? அதனால் அவங்களுக்காக ஆயுள் நீண்டு இருக்கும். எல்லாமே அதான் சார் சொல்கிறேன். சரியா? என்னுடைய புண்ணியத்தில் தான் அவர் இருக்காரு அதான். அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ.